நீங்கள் எப்படி வாழ்றீங்க? இயேசுக்கு பிரியமாக வாழ்றீங்களா? இல்லை இயேசுக்கு பிரியமாக தான் வாழ்கிறேன், 1-2 தான் வச்சிருக்கேன், அந்த 1-2 விட்டுரு. நீ தேவனை அறிஞ்சவன் தானே, நீ தேவனை அறிந்தவன் தானே. நீ எப்படி வாழணும், நீ எப்படி ஜீவிக்கணும்? இந்த உலகத்துக்கு நீ மறிக்கணும். கத்திரிய பிள்ளைகளை, இந்த உலக வழிபாடுகளுக்கு நீ மறிக்கணும், உலக ஆடம்பரங்களுக்கு நீ மறிக்கணும். உலகத்தை எப்படிலாம் உடுத்துறேன் அதை நான் உடுத்துவேன், அந்த எண்ணத்தை விட்டுரு. உலகம் எப்படிலாம் ஆடுதோ நானும் ஆடுவேன், அந்த ஆட்டத்தை விட்டுரு. இந்த உலகம் எதையெல்லாம் இன்பம் ரொம்ப ருசிச்சு கேட்குதோ அதையெல்லாம் நீ விட்டுரு, வேண்டாம். இந்த உலகத்துக்கு நீ மறிக்கணும். அவங்கள போல நீ வாழ முடியாது. ஒரு நாள் யாக்கோபுடைய மகள் தீனால் புறப்பட்டால் தேசத்தின் பெண்களை பார்க்கறது. அவள் போன மாதிரி திரும்பி வரலப்பா, தன் வாழ்க்கையை இழந்து விட்டு வந்தா. உள்ள தேசத்தின் பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திலே பிறந்தவள், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபுடைய மகள். வாழ்க்கை என்னாச்சு? இந்த உலகத்துக்கு நீயும் நானும் மறிக்க வேண்டும். உலக வழிபாடுகள், உலக ஆசைகள். ஏன் எங்க வசனம் விதைக்கிறோம், ஏன் வளர முடியல? கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்து வரலங்க. ஏன் தெரியுமா? வேர் விட முடியல. கல்லுக்கு கீழே முட்களின் மத்தியிலே விதைக்கப்பட்ட விதைகள் வளர முடியல. ஏன்? மேல முள்ளு நெருக்குது அப்படியே போட்டு. இல்ல, உலக ஆசைகள், உலக ஆடம்பரங்கள் வசனத்தை வளர விடாம தடுக்குது. அதனாலதான் உலகத்துக்கு நீயும் நானும் மறிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு மறித்தவனாய் நீயும் நானும் இருக்கணும். இவரும் அப்படிதாங்க, நம்மளை போலதாங்க. இல்லைங்க, இல்லை, அவருக்கு கொஞ்சம் வித்தியாசங்க. அவர் எல்லாம் வரமாட்டாருங்க, அவர் செய்ய மாட்டாருங்க. இந்த சாட்சி நீ பெறணும். எல்லாரும் போறாங்க, நான் வரலைங்க, நாங்கள் வரமாட்டேன், அங்கே நான் வரக்கூடாது, நாங்கள் வரக்கூடாதுங்க, எங்கள் ஏசப்பாக்கு பிடிக்காதுங்க, அது அவருக்கு பிரியம் இல்லைங்க, இது பாவங்க, என்ன செய்ய மாட்டேங்க. உழைக்க தெரியாதவன்டா, நீ ஆம்பளையாடா, நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, நீ எனக்கு என்னன்னாலும் எனக்கு பேர் கொடுத்தது பரவாயில்ல, நான் இயேசுவின் பிள்ளை. உங்ககிட்ட ஆம்பளைன்ற பேர் நான் வாங்குன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் ஏசப்பா கிட்ட என் பிள்ளைன்ற பேரை நான் வாங்கினா போதும். ஏசப்பா என்னை பார்த்து என் பிள்ளைவன்னு சொன்னா போதும். நீ என்னை பார்த்து ஆம்பளைன்னு இல்லை, நீ என்னென்னமோ சொல்லலாம், அதை பற்றி கவலையே இல்லை. நீ இன்னைக்கு இப்படி சொல்லுவே, நாளைக்கு மாற்றி சொல்லுவேன், அதை பற்றி கவலை. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசு. இந்த சாட்சியை நீங்கள் பெற காத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.